தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கம் சார்பில் ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்யும் நோக்கில் ஊடக சுதந்திர மாநாடு 2025 நடைபெற்றது. சென்னை ஆழ்வார்பேட்டை நாரத கான சபாவில் தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தின் நிறுவனர் ஜெயகிருஷ்ணன் தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ், நியூஸ் 7 தமிழ் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார், இந்து முன்னாள் நிர்வாக ஆசிரியர் கலாச்சக்கர நரசிம்மன், எழுத்தாளர் மோகன்தாஸ், பிரபாகரன், புதிய தலைமுறை சுப்பையா, தினமலர் இணை இயக்குனர் லட்சுமிபதி, மூத்த பத்திரிகையாளர் சௌதாமணி ஆகியோர் பங்கேற்றனர். இதில் தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தில் டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சான்றிதழ்களை வழங்கினார். இதில் பேசிய நியூஸ் 7 தமிழ் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார், தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தில் டிப்ளமோ படிப்பை நிறைவு செய்த மாணவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தில் பயிற்சி அளித்து ஊழியராக சேர்த்துக் கொள்வோம் என்று தெரிவித்தார். இந்த பயிற்சி பட்டறையில் 24 வகுப்புகள் நடந்தாலும் அது 100 விதமான கலைகளை கற்றுக் கொடுத்திருப்பதாக நாங்கள் அனைவருமே உணர்கிறோம். இந்த நிலையிலேயே இந்த ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய இந்த வகுப்பு பயிற்சி பட்டறை மேலும் மேலும் சிறக்க அனைவரும் உதவி செய்து மேலும் மேலும் பல நேர்மையான பத்திரிகையாளர்களை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயத்தில் நம்ம உறக்க நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம். நமக்கு ஒரு அங்கீகாரத்தோட அடையாளத்தோட பேசணும்னு நினைக்கிறோம். அதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மறுக்கப்படுது. அந்த மறுக்கப்படுறத நம்ம ஒரு அத்தியாயத்தோடையும் ஒரு அங்கீகாரத்தோடையும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய விதமான ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் சிறந்த தொகுப்பாகவும் சில முற்றுப்புள்ளிகளும் வைக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. இந்த ஊடகத்துறையில் நாங்கள் என்ன சாதிக்க முடியுமோ அதை ஒரு ஆரம்ப புள்ளி தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே இந்த இடத்துல சங்கமிச்சிருக்கோம். இதில் நாங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஊடகத்தை கலங்கப்படுத்தாமல் செயல்படலாம் அப்படிங்கிற விஷயத்துல எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம் பற்றி எனக்கு சோஷியல் மீடியா மூலமாக தான் தெரிஞ்சுது. ஸோ ஆட் ஆன் டு லா எனக்கு ஜேர்னலிசம் படிக்கணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம் for giving such an opportunity. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம பத்திரிகை துறையில் இருந்தாலும் இந்த பத்திரிகை துறை சார்ந்த படிப்புன்றது எங்களுக்கு எட்டாக்கனியாக தான் இருந்தது. இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம் இந்த நிறுவனத்து மூலிமா எங்களுக்கு அந்த கனவு இன்றைக்கி நினைவாகி இருக்குது. நாங்களும் இன்றைக்கி பட்டப்படிப்பு படித்து ஒரு ஆத்தரைஸ்டு பத்திரிகையாளராக இன்றைக்கி உருவாகியிருக்கோம்னாக்கா அதுக்கு காரணம் இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அந்த இன்ஸ்டியூட்ன்ற இந்த நிறுவனம் தான் காரணம். அதுக்காக ஜெயகிருஷ்ணன் சாருக்கும் எனக்கு இதை அறிமுகப்படுத்தி வச்சு என்னோட நண்பர் பிஜுகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நான் 15 ஆண்டுகளாக முன்னணி செய்தி சேனலில் செய்தியாளராக இருந்தாலும் என்னுடைய படிப்பு மிக குறைவாகவே இருந்தது. இந்த வேளையிலே இந்த பத்திரிகை சார்ந்த ஒரு டிப்ளமோ ஜேர்னலிஸ்டம் ஆன்லைனில் நான் நண்பர்கள் மூலயமா தெரிஞ்சுக்கினேன். இந்த டிப்ளமோ ஜேர்னலிஸ்டம் என்பது காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம். அது எனக்கு கிடைச்சிருக்குது. அதே போல் இந்த புதிதாக இந்த பத்திரிகையாளர்களை பயிற்சி மேற்கொள்ளும் நியூஸ் 7 தமிழ் செய்தி சேனலுக்கும் தற்போது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கூட வயது வரம்பு இல்லாமல் அவங்கவுங்க படிப்பை பாதியில் விட்டவங்களும் இந்த துறையை சேர்ந்தவங்களும் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த அனுபவங்கள் ரீதியாக நான் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோர்ஸை முடிக்க வச்ச நேஷ்னல் இன்ஸ்டியூட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா A to Z, அதாவது எப்படி ஒரு பத்திரிகையாளனாக இருக்கிறது, செய்திகள்னால் என்ன, செய்திகளை எப்படி சேகரிக்கிறது, செய்திகள்லேருந்து எப்படி ஃபில்டர் பண்ணி அது எப்படி நம்ம அலைன்மெண்ட் பண்ணி எல்லாமே பேப்பரில் எப்படி போடணும், எப்படி செய்திகள் யார் மூலமாக வருது, அது எப்படி அதை செய்தியாக மாற்றுறாங்க, அந்த ரைட்டிங்லேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. 3 மாத கோர்ஸ் எப்போ இன்னும் தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒரு அருமையான ஒரு வகுப்பு இது. இதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே லைக் ஒரு செய்தியாளனாக இருந்து ஒரு பிஸ்னஸாக எப்படி அதை ஆரம்பிக்கிறது எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்த அனைத்து மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா,
நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம் மற்றும் நியூஸ் 7 இணைந்து இந்த வருகின்ற பத்திரிகையாளர் பயிற்சி பட்டறையை துவங்க இருக்கின்றோம். அந்த நிகழ்வை எல்முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர்கள் துவங்கி வைத்தார்கள். அத்துடன் இந்த 4வது பேட்சில் படித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் தமிழகத்திலே பத்திரிகை துறையின் சுதந்திரத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார்கள். மீண்டும் எல்முருகன் அமைச்சர் மத்திய அமைச்சர்களும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் நியூஸ் 7 ஸ்ட்ராட்டஜிக் ஹெட் திரு ஷியாம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.